Vivaha, the Chennai Silks. திரைப்படத்தில் வரக்கூடிய ஜனநாயக படம் நேற்று லீக் ஆயிருக்கு. எவ்வளவு கொடுமை! சென்சார் கொடுக்க முடியாட்டாங்க. எப்படி சென்சார் வந்து லீக் அவுட் ஆச்சு? இங்க ஒரு முருகன் இருக்கார் அவனாசியில. இதைத்தான் நான் போய் பேச போறேன். முருகன் பெருமான் அங்க நம்மளை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார். இங்க முருகன் பெருமான் நம்மளை அழித்துக் கொண்டிருக்கிறார். இதுதான் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நான் எதற்காக இதை சொல்கிறேன் சொன்னால், ஒரு அமைச்சர் அவருக்கு தெரியாதா? ஒரு திரைப்படம் வருகிற போது எவ்வளவு தடையை தகர்த்தெறிந்துவிட்டு திரைப்படத்தை கொண்டு வர முடியாத தவிர்த்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் அந்த திரைப்படத்தில் இருக்கிற பல காட்சிகள் இன்றைக்கு வருகிறது என்று சொன்னால் அரசு என்ன செய்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் தான் சிந்திக்க வேண்டிய நேரம் அந்த நேரம். நான் அதை குறிப்பிடுவதற்கு காரணம், எல்லோரும் எல்லாம் பெற வேண்டும் என்பதுதான் நம்முடைய ஆசை. திருநெல்வேலி, பாளையங்கோட்டை, தூத்துக்குடிக்கு செல்லுகிற போது 5 லட்சம் மக்கள் ரோட்டில் என்று வரவேற்ற காட்சி இந்தியாவிலே தமிழ்நாட்டில் மட்டும்தான் நம்முடைய தளபதிக்கு நடந்தது. இதை பார்த்ததற்கு பிறகு அனைத்து கட்சியும் சேர்ந்தவர்களும் நடுங்கி போயிருக்கிறார்கள், கலங்கி போயிருக்கிறார்கள். நான் சொல்வதற்கு காரணம், அவருக்கு வருகிற கூட்டம். நேற்று கூட்டத்திற்கு வருகிற போது 10 நிமிடம் காலதாமதம், பேசக்கூடாது என்று உத்தரவு. இது இந்தியாவிலே தமிழ்நாட்டிலே மட்டும்தான், இவருக்கு மட்டும்தான் 51 விதிகள் இருக்கிறது. மற்றவர் எங்கு வேண்டுமானால் பேசலாம், எப்படி வேண்டுமானால் பேசலாம், எந்த மணிக்கு வேண்டுமானால் பேசலாம். ஆனால் நம்முடைய தளபதிக்கு போடப்பட்டிருக்கிற விதிகளை பார்க்கின்ற போது, ஒரு புறத்தை திரைப்படத்தை வெளியிடப்படாமல் இன்றைக்கு அந்த திரைப்படத்தை ஆன்லைன் மூலமாக வெளியிடுகிறதில்லை. சிபிஐ மூலமாக நெருக்கடி, அவர் எந்த கூட்டத்திற்கும் செல்லக்கூடாது என்ற 51 விதிகள். நல்ல தலைவர் நமக்கு கிடைத்திருக்கிறார். அவருக்கு வந்திருக்கிற சோதனை ஒன்றல்ல இரண்டல்ல. முதலில் திரைப்படத்தை முடக்கினார்கள், சிபிஐ மூலமாக நெருக்கடி கொடுத்தார்கள். அதற்கு பிறகு அவர் எங்கும் செல்லக்கூடாது என்பதற்காக பல்வேறு விதிகளை வகுத்து சுற்றுப்பயணம் மேற்கொள்ள முடியாத இடர்பாடுகளை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். அதற்கு பிறகு நேற்றையும் நீங்கள் பார்க்கின்ற போது திரைப்படத்தின் ஆன்லைன் மூலமாகவே பல பேர் பார்க்கின்ற அளவிற்கு சென்சார் கடமையை செய்ய வேண்டியது தவறி இருக்கிறது. நாம் எல்லோரும் இங்கே இருக்கிற முருகப்பெருமானை வேண்டுகிறோம். ஆனால் அவனாசியில இருக்கிற முருகப்பெருமான் நம்முடைய இயக்கத்தை அழிக்க பார்க்கிறார். இதுதான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. யார் நினைத்தாலும் அவருடைய தளபதியை ஆட்சி கட்டளை அமர்வதை எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது. 234 தொழில் அவர் வெற்றி பெறுவார். மக்கள் அவர் பின்னாலே நிற்கிறார்கள். அவருக்கு கொடுக்கப்படுகிற துன்பம், துயரங்களை அத்தனையும் மக்கள் கண்காணித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு மனிதனுக்கு இவ்வளவு துன்பங்கள் கொடுக்க வேண்டுமா என்று மக்கள் சிந்திக்கிறார்கள். அந்த சிந்திப்பின் அடிப்படையில் மாற்றங்கள் பெரிதாக இருக்கும். தமிழகம் இயக்கத்தக்க அளவிற்கும். ஆகவே நம்முடைய தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் தளபதி விஜய் அவர்கள்தான் தமிழ்நாட்டை ஆழ்வார், மக்கள் சக்தியோடு என்பதை தெளிவுபடுத்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஐயா அவர்கள், பவானி நதி நீர்னால புற்றுநோய் அதிகமா வந்திருக்குன்னு நீங்க சொல்றீங்க. இந்த பகுதியில் இருக்கிற சாய கழிவு நீர், அப்புறம் பேப்பர் போர்டு, இதெல்லாம் அதிகமா மில் இருக்கு. இதுல எடப்பாடி பழனிசாமியோட ஆலை மிகப்பெரிய ஆலை செயல்பட்டு இருக்கு. அது என்ன சொல்ல போறீங்க? நீங்களே சொல்லிவிட்டீர்கள், எடப்பாடி யார் அப்படிங்கிற மாதிரி ஆக போகுது. எப்படி புரிஞ்சுட்டீங்களா? தேர்தல் முடிவு அது அதுக்கு பிறகு நாங்க ஸ்டெப் எடுப்போம். கடந்த அதிமுக ஆட்சியில் இங்க இந்த சாய கழிவுகளை சுத்திகரிப்பு ஜீரோ டிஸ்சார்ஜ் ஆலை போடுறதா ஒரு இந்த சாயப்பட்டறைகள்லாம் சேர்ந்து ஒரு அமைப்பு சேர்ந்து இது பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்குண்டான நடவடிக்கை இது வரைக்குமே எதுவுமே ஸ்டெப் எடுக்கல. அன்றைக்கு இருந்த அமைச்சரும் சொல்லி இன்றைக்கு இருக்கிற அமைச்சரும் செய்யல. காத்தால ஒரு மூட சொல்லுவாங்க, சாயந்தரம் திறக்க சொல்லுவாங்க. இந்த 2 வேலை தான் செய்யற வேலை. ஆர்டர் கிடையாது. வேறு என்ன வரும்? காந்தி வருவார், ஜனநாயகத்தை காப்பார். ஜனநாயகன் பட ரிலீஸ்ல நீங்க கொடுமையான என்ன காரணம்? இதை பார்க்கிற போது உங்களுக்கே துடித்தெழுவீர்கள். நல்ல உள்ளங்கள் அத்தனையும் வேதனை அடையும். எங்களுடைய இயக்கத்தை சார்ந்தவர்கள் கண்ணீர் சிந்துகிறார். இந்த வேதனை இந்தியாவிலே யாருக்கும் கிடைக்காத மாபெரும் துரோகம். இதை செய்திருக்கிறவர்களுக்கு தேர்தல் தீர்ப்பு சரியாக இருக்கும். ஒரு சபாநாயகராக இருந்தவருக்கு வாய்ப்பு கொடுத்துட்டு அவனாசி தொகுதிங்க அதிமுகவில். அதை எடுத்துட்டு பாஜக ஒதுக்கி இருக்கிறாங்க. அதுலயும் எல்முருகன் நிற்கிறார். அதை பத்தி என்ன கருத்து? எல்முருகன் ஆட்டி படைக்கிறார். அதுதான் என்னுடைய கருத்து.
மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் வந்துங்க நடிகர் வந்து நாட்டை ஆள்ற ஒரு வேலை இல்லைன்னு சொல்லி ஒரு பிரச்சாரத்துல பேசி நடிகர் நாட்டை ஆள முடியவில்லை என்று சொன்னால் புரட்சி தலைவர் இறக்கும் வரை அவர்தான் தமிழ்நாட்டு முதலமைச்சர். அம்மா அப்படித்தான், NTR அப்படித்தான். ஏன் ஆள முடியாது? பஞ்சாப்ல இன்னைக்கு 2 கட்சி தெரிஞ்சு விட்டு ஒரு நடிகன் சிரிப்பு நடிகர் ஆடுறாரு. இதெல்லாம் நடிகர் ஆளக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நமக்கு தகுதி இல்லை. ஜனநாயகத்தில் எந்த துறையில் யார் எதை நடிக்கிறார்களோ வேறு. நடித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு நான் என்னால் பதில் சொல்ல இயலாது. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம். விவாஹா த சென்னை சில்க்ஸ்.